வந்ததை பார்த்துட்டு மாமா மாமியும் வந்து வெளியே போயிடுறாங்க. அப்போ விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. காவேரி என்னாச்சு காவேரி? ஏன் காவேரி என்கிட்ட பேச மாட்டேங்கிற? ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு கேட்குறாரு. நான் எதுவும் அவாய்ட் பண்ணலையே அப்படின்றாங்க. எனக்கு நல்லா தெரியும் எல்லா விஷயத்துக்காக தானே இப்படி பண்ணிகிட்ருக்க. நீ ஃபோன் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அப்படி சொல்ல வராங்க. இப்போ என்ன நிறுத்துங்க முதல்ல. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதல்ல இதை சொல்லுங்கள், பெல்லா கிட்டே நீங்கள் உண்மையை சொன்னீங்களா இல்லையானோன்னே. என்ன சொல்கிற காவேரின்னொன்னே, பெல்லாக்கு தான் எல்லாம் வந்து நினைவு வந்துடுச்சு இல்லை இப்போது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வந்தோடனே அவங்கக்கிட்ட ஏன் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆனது நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அது வந்து காவேரி சொல்லுங்கள், ஏன் சொல்லலை, சொன்னீங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அமைதியாக இருக்கார். அப்போ நீங்கள் சொல்லலை அப்படி தானே? ஆமாம் காவேரி சொல்லலை. ஏன் சொல்லாமல் இருக்கீங்க? சொல்லாமல் இருந்தால் இப்போவும் அவங்க தன்னோட லவர் தானே உங்களை நினைக்கிறாங்க, உங்களை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. நான் எல்லாத்தையும் கேட்டேன். என் மனசு எப்படி கஷ்டமாகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தன்னோட புருஷனை வேற ஒருத்தி வந்து சொன்னால் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அந்த நிலைமை தான் எனக்கு இருந்துச்சு. என்னை பற்றி கொஞ்சம் பார்த்து யோசிச்சிங்களா அப்படின்றாங்க. சாரி காவேரி, ப்ளீஸ் காவேரி, சாரிடி. நான் யோசிக்கல. திடீர்னு வெண்ணிலா வந்து அப்படி பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் எப்போ தாங்க நினச்சி பார்த்துருக்கீங்க? எதை தான் யோசித்து பார்த்துருக்கீங்க? எல்லாம் யோசித்து நீங்கள் கரெக்டாக இருந்திருந்தால் தான் இந்த பிரச்சனையே வந்திருக்காதே. நீங்கள் யோசிக்கிறது தான் அடுத்தவங்க யோசிக்கணும்னு நினைப்பீங்க. ப்ளீஸ் காவேரி, என்கிட்ட சண்டை போட தான் வந்தியா? என்கிட்ட பேச மாட்டியா? என்னத்தை பேச சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், நான் இப்போ சொல்கிறது தான் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். வெண்ணிலா விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு. ஆனால் மறுபடியும் வெண்ணிலா விஷயத்தையும் நீங்கள் அப்படியே தான் வச்சுட்ருக்கீங்க. வெண்ணிலாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வந்து விஷயம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான், அல்லது பண்ணால் மட்டும்தான் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர முடியும். புரியுது அவங்களுக்கு அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறாரு. ப்ளீஸ் காவேரி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. வெண்ணிலாவுக்கு இப்போ தான் வந்து க்யூராக இருக்குது. கொஞ்ச நாள் அவங்களுக்கு சரியாயிட்டோம். அவளுக்கு அப்புறம் சரியானோன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வெண்ணிலாவுக்கு இப்போ சரியாயிடுச்சுல, நீங்கள் முடிஞ்சால் சொல்லுங்கள். சொல்ல முடியலையா அப்படியே வெண்ணிலா வச்சுட்ருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே வச்சுட்ருங்க. ஆனால் என்ன மட்டும் தேடி வராதிங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்ணு திரும்ப தவிக்கிறாரு. காவேரி, ஏன் காவேரி இப்படி பண்ணுற? அப்போ என்கிட்ட பேச மாட்டேன். இங்கே பாருங்கள், வெண்ணிலா விஷயம் முடிகிற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச போகிறது இல்லைங்க. தயவுசெய்து என்னை தேடி வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்காதிங்க. என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேட்குறேன். இதனால் எங்கள் அம்மாவும் டென்ஷன் ஆகுறாங்க, வீட்டில் உள்ளவங்களும் டென்ஷன் ஆகுறாங்க. இதெல்லாம் எதுக்கு? ஒன்று சேர்ந்து வாழணும், இல்லையா பிரிஞ்சு வாழணும். 2மே இல்லாமல் இந்த மாதிரி வந்து திரிஞ்சிட்டு இருக்க முடியலங்க என்னால். அதுதான் காவேரி நானும் சொல்கிறேன். நீ வா காவேரி, நம்ம வீட்டுக்கெல்லாம் எப்படிங்க வர முடியும் உங்கள் வீட்டுக்கு? அங்கே வந்து வெண்ணிலா இருக்காங்கல்ல, தேவையில்லாமல் ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? முதல்ல வெண்ணிலா வந்து ஒரு விஷயம் பண்ணுங்கள், அவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், அப்புறம் நான் வரேன். அதான் அவங்க சொந்தக்காரங்களை தேடுறேன் காவேரி. நீங்கள் சொந்தக்காரங்களை தேடுறீங்களோ என்னமோ, முதல்ல வெண்ணிலாவுக்கு புரிய வைங்க. வெண்ணிலாவுக்கு நீங்கள் யார், நான் யார், நம்ம 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு வெண்ணிலா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு என்ன பண்ணுறது விஜய் தவிக்கிறாரு. உனக்கு காவேரின்றாரு. காவேரி போயிட்டே இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு. தாத்தா ஃபோன் பண்ணுறாரு. தாத்தா கிட்ட இருந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து விஜய் சொல்கிறாரு. தாத்தா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தாத்தா, காவேரி ரொம்ப கோச்சினா தாத்தா, என்னப்பா இது பழையபடி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, என்ன பண்ண தெரியல தாத்தா, வெண்ணிலா பேசுனது எல்லாத்தையுமே வந்து காவேரி கேட்டிருக்கா. அதனால தான் காவேரி ரொம்ப கோவமாக இருக்கா தாத்தா. இப்போ வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு பண்ணி ஆகணும். அதுக்கு தான்ப்பா நானும் சொல்கிறேன், நான் வெண்ணிலா கிட்டே பேசுகிறவாப்பா. இல்லை தாத்தா, நீங்கள் அவசரப்பட்டு பேசாதீங்க. இதுக்கு என்ன பண்ணுறது நானே யோசிக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க தாத்தா, நான் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணுவேன். இங்கே பார் விஜய், உன் வாழ்க்கையை மேலும் மேலும் சிக்கலாக்கிட்டு போயிட்டே இருக்க. அப்புறம் காவேரி ரொம்ப தூரம் போயிட்டா இப்போவே. அப்புறம் தொடர்ந்து வந்து ஒன்றை விட்டு பிரிஞ்சுட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். இல்லை தாத்தா, அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா. காவேரி எனக்கு வேணும் தாத்தா. காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது தாத்தா. காவேரி தான் தாத்தா என் வாழ்க்கை, உங்களுக்கே தெரியும்ல தாத்தா. அப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுப்பா. இப்படியே இருந்தால் இப்படி இந்த பொண்ணை வீட்டில் வச்சுட்டு இருந்தா காவேரி எப்படிப்பா உன் கூட வாழ்வா? அதை தான்ப்பா நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம். ஏன்ப்பா நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னோடனே தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துறாரு. சரிங்க தாத்தா, நான் என்ன பண்ணுறது யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு விஜய். என்ன பண்ண தெரியாமல்